அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி சிடிஎஸ்சி இன்டர்வியூ எக்ஸாம், ஸோ இந்த வருடத்தோட முதல் டெக்னிக்கல் எக்ஸாம் ஆனது நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எப்பன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் 7/3/2026. ஸோ அதுக்குண்டான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் தகுதி தேர்வோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீயாகவும் உங்களுக்கு ஸோ மற்ற எக்ஸாம்ஸ், அதாவது நான் இன்டர்வியூ, டிப்ளமோ லெவல், ஐடி லெவல் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மாடல் டெஸ்டாகவும் ஃபர்ஸ்ட் மாடல் டெஸ்டாகவும் நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம். எப்படி எக்ஸாம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. இன்டர்வியூ போஸ்ட் தான் இருந்தாலும் சிலபஸ் வந்து உங்களுக்கு ஒன்று தான், சரிங்களா? ஸோ அதனால வந்து தயவு செய்து ஃபுல்லா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு டீப் எக்ஸ்பிளனேஷன் விளக்கத்தோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீயாவும் உங்களுக்கு கொடுக்க போறோம். தயவு செய்து ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒன்னான ஃபர்ஸ்ட் மாடல் டெஸ்ட். நீங்களும் கூட கொஸ்டின் வந்து ஆன்சர் சொல்லி அட்டன் பண்ணி பார்த்து எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கு கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஏன்னா சிபிடி எக்ஸாம் தான் இது நடந்தது. ஸோ அதனால தான் கொஸ்டின் பேப்பர் இப்பதான் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணோன்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆன்சர் கீ அடுத்த நாளே வந்து நம்ம வந்து விட்டுட்டோம், சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு, அதாவது ரெண்டு வினைகளோட பொருள் வேறுபாடு கேட்கிறாங்க. அருந்து அருந்து. ஸோ இந்த ரூ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா குடித்தல். அருந்து அப்படின்றதுனா குடிக்கிற தண்ணீர் அருந்து அப்படின்றத அந்த மாதிரி. ஸோ அது வந்து குடிக்கிறதையும், அருந்து அப்படின்னா கயிறு அருந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா துண்டுப்பட்டு அப்படின்றதுதான் சரிங்களா? துண்டுப்பட்டு. அப்போ வந்து குடி துண்டுப்பட்டு அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர், சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒற்று பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒற்று பிழையற்ற தொடர், அதாவது ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர் அப்படின்ற வார்த்தைக்கு எங்கெங்க ஒற்று வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சோ தமிழ் இலக்கணப்படி வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கசத்தப்ப, சோ இக்கு, இஞ்சு, இத்து, இப்பு சில இடங்கள்ல வந்து மிகுந்துதான் காணப்படும், சரிங்களா? இப்ப சுவரை சமப்படுத்துவர் அப்படின்ற இடத்துல இச்சு கண்டிப்பா வரத்தான் செய்யும், சரிங்களா? இச்சு கண்டிப்பா வரத்தான் செய்யும். அதே மாதிரி சேர்த்து சுவரை இந்த இடத்துலயும் இச்சு வரத்தான் செய்யும். சுண்ணாம்பை அப்படின்றதுலயும் மிச்சு வரத்தான் செய்யும், சரிங்களா? சோ ஆப்ஷன் ஏ அப்படின்றதுதான் உங்களுக்கு சரியான விடை. ஆப்ஷன் ஏ அப்படின்றதுதான் சரியான விடை. சோ இது முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறேன், அதையுமே உங்களுக்கு டெலிகிராம்ல நான் உங்களுக்கு வித் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட், எழுத்து பிழையற்ற தொடரினை தேர்வு செய்யும். சோ எழுத்து பிழையற்ற தொடர் எது எழுத்து பிழை இல்லாம இருக்கு அப்படின்றத கேட்கலாம். குழலியை பாட தெரியும், அதாவது குழலியை பாட தெரியும் அப்படின்னா இது வந்து அந்த மீனிங்ஃபுல்லாவே இல்லை. குழலியும் பாட தெரியும், குழலியால் பாட தெரியும். சோ இந்த மாதிரி எல்லாம் வரப்போ வந்து ஒரு மீனிங்ஃபுல்லே கிடையாது, சரிங்களா? அப்ப குழலியை, குழலியால், குழலியும் இதெல்லாம் வந்து வரல. குழலிக்கு பாட தெரியும், அவளுக்கு பாட தெரியும் அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டானது. சோ எழுத்து பிழையற்றத்தோட ஆப்ஷன் டி, சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 100க்கு 40 கொஸ்டின் அடிச்சா பாஸுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியா நம்ம இதுல வந்து என்ன பண்ணிடுவோம், பாஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இதுலயே பேப்பர் 1 மெட்டீரியல்ல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்குன்னு பக்காவா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்க கண்டிப்பா வந்து எலிஜிபிலிட்டியில பாஸ் மட்டும் ஆகணும் அப்படின்னா தாராளமா இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். மினிமமான டாபிக்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அது போக நம்மளோட பிளேலிஸ்ட் வீடியோ, அதையும் பார்த்தாலே உங்களால ஈஸியா வந்து ஸ்கோரிங் அடிக்க முடியும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு. ஸோ தாராளமா இந்த மெட்டீரியலை யோசிக்காம வாங்கிக்காங்க. பிடிஎஃப் மெட்டீரியல் தான், தாராளமா வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க. சிலபஸ் டாபிக்ஸ் வைஸ் இருக்கு, சரியா? அடுத்து, அடைப்புக்குள் உள்ள சொற்களை கோடிட்ட இடங்களில் நிரப்புங்க. அதாவது இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் டேஸ் திகழ்ற வார்த்தைய தமிழ் அப்படின்றத முடிவுரை எப்படி பண்ணணும் அப்படின்றத கேட்கிறோம். திகழும் வராது, திகழாது வராது, திகழ்ந்தன்னு வராது. சோ இது என்னது, திகழ்கிறது அப்படின்றதா வரும். ஏன்னா ஒரு முற்று பெற்ற சொன்னாதான் நம்ம கொண்டு வரணும், சரிங்களா? அடுத்து, நீர்வளம் பெருக்கி நிலவளம் விரிக்க. நீர்வளம் பெருக்கி நிலம் வளம் விரிக்க, இதுல வந்து பெருக்கி என்றதோட எதிர் சொல் கேட்டுங்க. பெருக்கி, பெருக்குனா என்னது, பெருக்குதல், அதாவது அதிகரித்தல் அப்படின்றத அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன இருக்கும், சுருக்கி. சுருக்கி அப்படின்னா குறைத்தல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து, மேதி என்பதன் சொல். இது நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். மேதி என்பதன் எதிர்ச்சொல். மேதி என்பதோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எருமை. சோ எருமைக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசு. அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிச்சாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடுத்து, ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அறிவு. ஆங்கில சொல்லுக்கு நிகரான
தமிழ் சொல்ல கேட்டிருக்காங்க. சோ 7வது கொஸ்டின் பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். ஸ்டிச் அப்படின்னா தையல். ஸ்டிச் அப்படின்னா தையல். சரியா? த்ரெட் அப்படின்னா நூல். த்ரெட் அப்படின்னா நூல். ஃபேக்டரி ஆலை கரெக்ட். ஃபேக்டரி ஆலை இது வந்து கரெக்ட். அப்ப ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்னது? ஃபேக்டரி ஆலை. லூம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தறி. லூம் அப்படின்னா தறி. பதனிடுதல் அப்படின்னா என்ன எடுத்துக்கிறீங்கன்னா, அதாவது பதனிடுதல் அப்படின்றது டேனிங் அப்படின்னு அழைக்கப்படும். டேனிங். ஸோ இதெல்லாம் நான் ஏன் எக்ஸ்ட்ரா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நீங்க பார்த்தாலே ஹோலிஸ்டிக்கா எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிடணும் அப்படின்ற காரணத்துக்காக. சரியா? ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். த்ரெட்னா நூல், ஸ்டிச்னா வந்து தையல். ஸ்டிச்னா வந்து தையல், ஃபேக்டரினா ஆலை, லூம்னா தறி, டேனிங்னா பதனிடுதல் அப்படின்னு. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். ஸோ இந்த மாதிரி கலை சொற்கள் நிகரான தமிழ் சொற்கள் இதுல இருந்து ஒரு 10-15 இது உங்களுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸி. அது ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பின்னாடி பாத்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பான். அதை ஃபுல்லாவே கவர் பண்ணா போதும். ஸோ அதெல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு கொடுக்கறது தான் நம்ம என்னது நம்மளோட தமிழ் மெட்டீரியல். சரிங்களா? ஸோ நீங்க சாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சாம்பிள்லயே பக்காவா உங்களுக்கு எதாவது தேவை அப்படின்றத பார்த்துட்டு அதை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். எல்லாத்தையுமே கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அப்ப நீங்க வந்து கம்பேர் பண்ணி படிக்கிறப்ப ஈஸியா உங்களால சிலபஸையும் கவர் பண்ணிட முடியும். ஈஸியா அங்க பாருங்க, அந்த கலைச்சொற்கள்ல 15 கேள்வி கேட்கறது வந்து பக்காவா இருக்கும். ஸ்கூல் புக் மொழித்திறன் பயிற்சி எல்லாம் என்ன பண்ணிருப்போம், சேர்த்துதான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அறிங்க. ஆங்கில சொல்லு மார்பிம். ஸோ இதுல வந்து கரெக்டானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் போர்ட் கரும்பலகை என்பதுதான் கரெக்டானது. பிளாக் போர்ட் கரும்பலகை. சோ மார்பிம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உருபன். மார்பிம் அப்படின்னா உருபன். சரிங்களா? சோ அதை கூட நான் எழுதிடுறேன். மார்பின் அப்படின்னா உருபன். உருபன். ஓகேவா? ரைட். பினோமி அப்படின்னா போன்மி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒளியன். போன்மி அப்படின்னா ஒளியன். சரியா? கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து குளவிக்கல் அப்படின்னு அழைக்கப்படும். குளவிக்கல் அப்படின்னு அழைக்கப்படும். சரிங்களா? அப்ப நடுக்கல் வராது, குளவிக்கல் அப்படின்னு அழைக்கப்படும். கிளியராங்க? ஓகே. நெக்ஸ்ட், கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் கண்டுபிடித்து சரியான விடையை தீர்வு செய்ய. பெயரச்சம். சோ பெயரச்சம் வினையச்சம் ரொம்ப முக்கியமான விஷயம். பெயரச்சம் அப்படின்னா ஆ விகுதி வரும். ஆ விகுதி வரக்கூடியது பெயரச்சம். ஆ விகுதி வந்துச்சுன்னா பெயரச்சம். சரிங்களா? ஊ ஈ வந்துச்சுன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊ ஈ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து வினையச்சம். ஊ ஈ இதெல்லாம் வந்துச்சுன்னா வினையச்சங்க. அப்ப இங்க வந்து ஆ விகுதி, நல்ல ஆ விகுதி வருதா? ரைட்டு. அடுத்து படுத்து இதுல ஊ வருது, அப்ப இது வந்து வராது, இது வந்து வினையச்சம். இதுவும் வினையச்சம். மாட்டிய அப்படின்றது பெயரச்சம், நல்ல அப்படின்றது பெயரச்சம். சோ அப்ப இதுல என்னது சொல்லுங்க ஆன்சர்? அப்ப என்னது? நல்ல மாட்டிய, அதுதான் வந்து என்னது உங்களுக்கு வந்து பெயரச்சங்கள். நல்ல மாட்டிய அப்படின்றதா பெயரச்சம். இது வந்து பெயரச்சம். சோ இதெல்லாம் நீங்க ஒரு டெஸ்டாவும் பாத்துக்கோங்க தயவு செய்து. சரிங்களா? படுத்து கடந்துன்றது வினையச்சம். படுத்து கடன்றது வினையச்சம். ரைட். நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின். சோ நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டினா போவோம், எக்ஸ்பிளனேஷன் போவோம். சரிங்களா? பெயரச்சம் கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம். ஓகே. இது எந்த காலத்துல வரும், எந்தெந்த காலத்துல வரும் அப்படின்றதை கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் பண்ணுங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா முக்காலத்திலும் வரும். முக்காலத்திலும் வரும். சரிங்களா? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பாடிய பாடல். பாடிய பாடல்ல என்னது முடிஞ்சு போச்சு, இது வந்து இறந்த காலம். அடுத்து நிகழ்காலம், பாடுகின்ற பாடல். பாடுகின்ற பாடல் இல்ல, பாடுகின்ற வந்து எதிர்காலம். பாடும் பாடல். பாடும் பாடல். அடுத்து வந்து எதிர்காலம் அப்படின்னா பாடுகின்ற பாடல். பாடுகின்ற பாடல். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து வேர் சொல்ல கேட்ட வினையாளனையும் பெயரை தெரிந்தது. இதுவும் நிறைய கேட்கிறான். வினையாளனையும் பெயர். படி என்பது வேர்ச்சொல். சோ வினையாளனின் பெயர்னா படித்தவர். வினையாளனின் பெயர் அப்படின்னா படித்தவர். சரியா? அதாவது ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து ஒரு செயல் செய்தவரை குறித்தால் அது வந்து வினையாளனின் பெயர். வினைமுற்றானது என்னது? படித்து அப்படின்றது வினைமுற்று, படித்த அப்படின்றது வினைமுற்றா எடுத்துனால அது வந்து ஒரு செயலை செய்பவரை குறிச்சதுன்னா அது வந்து வினையாளனின் பெயர். அடுத்து வந்து 12
படி வேர் சொல்லை வினையச்சமாக்கு. வேர் சொல்ல வந்து வினையச்சமாக்கு சொன்னா. வினையச்சம்னா நான் சொல்லியிருக்கேன் இ உ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன். அப்ப படித்து அப்படின்றதுதான் அதோட வினையச்சம். படித்து அப்படின்றதுதான் அதோட வினையச்சம். அப்ப படித்த என்னங்க வரும்? படித்த அப்படின்றது பெயரச்சம். படித்த அப்படின்றது பெயரச்சம். புரியுதா உங்களுக்கு? படித்த பெயரச்சம். ஓகே ரைட். அப்ப இத வந்து வினையச்சம். அடுத்து வேர் சொல்லை வினையச்சம். அதேதான் பார். வினையச்சம்னா பார்த்து. இப்ப பார்த்து அப்படின்னா இது வந்து பெயரச்சம். பெயரச்சம் சரியா? பார்த்தல் அப்படின்னா அது தொழிற்பெயர். தள்ளுன்னு வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து 14 கேட்டான். இதோட வேர் சொல். கேட்டான் அதோட வேர் சொல். வேர் சொல்லா நம்ம இதுல ஃபுல்லாவே பக்காவா கொடுத்துருக்கோம். நம்ம தமிழ் எழுத்துல கேட்டான் அப்படின்றது என்னது? கேள். சரியா? அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறான வேர்ச்சொல். தவறான வேர்ச்சொல் கேட்டிருக்கோம். தவறான வேர்ச்சொல். சோ இதுக்கு வேர்ச்சொல் பேசிக்கா நமக்கு தெரியணும். சரிங்களா? சோ இது வாழ்க. வாழ்க அப்படின்றது வாழ் அப்படின்னு தான் வரும். சரிங்களா? வாழ் அப்படின்னு வந்தாதான் கரெக்ட். அப்ப இதுதான் வந்து தவறானது. கேள் கேட்டார். கேட்டாரோட இது வேர்ச்சொல் என்னது? கேள். நடக்கிறதோட வேர்ச்சொல் நட. போனானோட வேர்ச்சொல் போ. அப்ப இதெல்லாம் கரெக்ட். மத்தது மட்டும்தான் தப்பு. சரியா? அடுத்து ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்யும். ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்யும். சோ ஒருமை பன்மை அது மரம் அல்ல. அது மரம் அல்ல. அதாவது ஒருமையில வந்துச்சு அப்படின்னா, ஒருமையில வந்தது அப்படின்னா அது வந்து அன்று அப்படின்னு அழைக்கும். சரியா? பன்மையில வந்துச்சுன்னா அது வந்து அல்ல அப்படின்னு வரும். பன்மையில அல்ல அப்படின்றது வரும். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அது மரம் அன்றுன்னு தான் வரும், அல்ல வரா. சரிங்களா? இந்த இடத்துல அன்று அப்படின்றதுதான் வரும். அவை பறவைகள் அன்று. இந்த இடத்துல அவை பறவைகள் அல்ல அப்படின்றது வரும். சரியா? அப்ப சரியான தொடர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் அடிமைகள் அல்ல. அவர்கள் அடிமைகள் அல்ல, போராளிகள் அப்படின்றதுதான் கரெக்டானது. சரியா? அவர்கள் அடிமைகள் அல்ல அப்படின்றதுதான் கரெக்டானது. ஓகேவா? ஓகே. சோ இந்த இடத்துல என்ன வரும்? அவன் திருடன் அன்று. அவன் திருடன் அன்று. சோ எதனால வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து 17வது கொஸ்டின். நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. சோ 17வது கொஸ்டின். வினா எத்தனை வகைப்படும்? எப்படி வகைப்படும் வராது. யாருக்கு வகைப்படும், யாருக்கு வகைப்படும், எத்தனை வகைப்படும். சோ மொத்தம் வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். சோ அது என்னென்ன அப்படின்றத கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 6 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் ஒரு கொஸ்டினா கேட்டிருப்பாங்க. அதுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. என்னென்ன வினாக்கள் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 18. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? சோ மெல்லினம் அப்படின்னா என்னது? மெல்லினம் ஒவ்வொரு வல்லின எழுத்துக்கும் ஒரு மெல்லின இருக்கு. சரிங்களா? ஞங்கன நமன. ஞங்கன நமன. இது வந்து மெல்லினம். இது வந்து மெல்லினம். வல்லினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது? கசட தவற. கசட தபர. சோ இந்த கசட தபர வர்றதுக்கு அடுத்த எழுத்துலாம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி இல்லைன்னா இந்த மெல்லினத்துக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே வல்லினமா தான் இருக்கும். இங்க பாருங்களேன். இப்ப திங்கள் இங்குன்றது அடுத்து வந்து வல்லின எழுத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்து சந்தனம் இத்துன்ற எழுத்து மெல்லினம் எழுத்து. அடுத்து தான்றது வல்லினம் எழுத்து. அடுத்து கிண்ணம் இன்னுன்றது என்னது? இன்னுன்றது உங்களுக்கு வந்து அது ரெண்டுமே உங்களுக்கு மெல்லினம் தான். இது ரெண்டுமே உங்களுக்கு மெல்லினம் தான். இந்த இடத்துல மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல். சரியா? மெல்லினத்துக்கான இட எழுத்து அதாவது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இக்குக்கு இங்கு. சரியா? அடுத்து இச்சுக்கு இஞ்சு. இட்டுக்கு இன்னு. இத்துக்கு இந்து. இப்புக்கு இம்மு. சரியா? அடுத்து இருக்கு இன்னு. இருக்கு இன்னு. அப்ப இதுல வராத சொல்ல என்னது? இங்க இம்மு வந்திருக்கா? இம்மு வந்திருக்கு. ஓ அப்ப இது வந்து வரணும். சரிங்களா? இத்து அதாவது முன்னாடி என்ன வரணும் உங்களுக்கு? முன்னாடி மெல்லினம், அடுத்து வந்து வல்லினம் வரணும் அப்படின்றது. அப்ப வந்து உங்களுக்கு என்னது? ஆப்ஷன் சி தான் வந்து இடம்பெறாத சொல். ஆப்ஷன் சி தான் வந்து இடம்பெறாத சொல். சரியா? செய்யறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடலுக்கு வேறு பெயர் பறவை. இது கரெக்ட். அடுத்து கதவை மெல்ல திறந்தான் அப்படின்றதுதான். அப்ப என்னது? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸோ இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின்ங்க. இதெல்லாம் வந்து என்னது?
பேசிக்கான கொஸ்டின். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட், தானொரு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தானொரு சோ இந்த பிரித்து எழுதி சேர்த்ததுன்னா பக்காவா நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். சரிங்களா? பக்காவா நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஸோ தயவு செய்து பாருங்க, நம்ம மெட்டீரியல் தயவு செய்து சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு ஓகேனா மட்டும் தயவு செய்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டிக்கு அது போதுமானது. சரியா? ஓகே, சொல்லுங்க சரியான விடை. தானொரு அப்படின்றது என்னது? சோ தான் கூட்டல் ஒரு. சரிங்களா? சோ தான் கூட்டல் ஒரு அப்படின்றதான் பிரிக்க முடியும். சோ தான் கூட்டல் ஒரு ஆப்ஷன் டி. சரிங்களா? இதுல வந்து இன்னு. சரிங்களா? இன்னு கூட்டல் ஓ வந்து என்னது? இன்னு கூட்டல் ஓ வந்து என்னது? உகரம் வந்து இது நகரமா தெரியும் அப்படின்றது முக்கியமான ஒரு புணர்ச்சி விதிகள். இதெல்லாம் நம்ம பார்த்து டீட்டெயிலா போட்டிருக்கோம் வீடியோ. சரிங்களா? நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். தயவு செய்து போய் பாருங்க. நம்ம சேனல்ல ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்திருந்தாலே இந்த தமிழ் எழுத்துக்களை ஈஸியா கிளியர் பண்ணிடுவோம். அடுத்து, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. ஆன்சர் பண்ணுங்க. மூளை. மூளைனா தலைக்குள்ள உள்ள ஒரு பகுதி. முளை அப்படின்றது என்னது? விதையோட முளை. முளை கட்டிய தானியங்கள் சொல்றோம்ல, விதையோட முளை. சரியா? சரியான மரபு சொல்லை தேர்வு செய்ய. சரியான மரபு சொல். சோ கூகைனா என்னது? ஆந்தை. கூகை குளரும். மயில் அகவும். கோழி கொக்கரிக்கும். சேவல் கூவும். சரியா? இதெல்லாம் மரபு சொல்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அடுத்து, சரியான விடையை தேர்வு செய்க. மண் கூட்டல் அலகு என்னது? மண்ணலகு. ஆப்ஷன் டி. அடுத்து 24, சேர்த்தெழுதுக. குற்றம் கூட்டல் இல்லாதவர். குற்றம் இல்லாதவர். இம்மு கூட்டல் ஈ சேர்ந்து என்னவா மாறிடும் உங்களுக்கு? இம் கூட்டல் ஈ சேர்ந்து உங்களுக்கு, அதாவது மகர ஈர்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மகர ஈர்ப்புணர்ச்சி அப்படின்றது ஈர்ப்புணர்ச்சி விதிப்படி இம்மு கூட்டல் ஈ சேர்ந்து குற்றம் இல்லாதவர் அப்படின்றத சேர்ந்து. அடுத்து, பிரித்தெழுதுக. அவ்வுருவம் என்பது என்னது? ஆ கூட்டல் உருவம். ஆ என்பது என்னது? சுட்டெழுத்து. சோ அதனாலதான் அவ்வுருவம் அப்படின்னு அழைக்கப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆ கூட்டல் இடை அவ்விடை, ஈ கூட்டல் உலகம் இவ்வுலகம். இதெல்லாமே சுட்டெழுத்துக்களை குறிக்கக்கூடியதாக. சரியா? அடுத்து 26வது கொஸ்டின். நாவாய் என்னும் சொல்லுக்குரிய பெயர்கள்லாம் என்னது? வங்கம், தோணி, களம். இது எல்லாமே நாவாய்க்குரிய பெயர்கள் தான். சரியா? சோ பெரிய கப்பல் அததான் வந்து நாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய கப்பல் அல்லது படகு வந்து நாவாய்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தோணி வந்து சிறிய வகை படகு. களம் அப்படின்னா கடலில் செல்லக்கூடியது. இந்த கமலம், மஞ்சம், முளரி அப்படின்றது தாமரை பெயர்களை குறிக்கக்கூடிய, தாமரைக்கு உண்டான பெயரை குறிக்கக்கூடியதான் கமலம், மஞ்சம். சரியா? ஓகே. கமலம், மஞ்சம், கஞ்சம், முளரி, பங்கயம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எதை குறிக்கக்கூடியதா பாத்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட், சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. நான் என்னுடைய பாட புத்தகத்தை படித்தேன். சோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் என்னுடைய பாட புத்தகத்தை முதல் பக்கம் முதல் கடைசி பக்கம் வரை. சோ அதை இணைப்பு சொல்ல வந்து கரெக்டா கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து, கப்பல் எனும் பொருள் தரும் சொற்கள். இப்பதான் பார்த்தோம். நாவாய், அங்கம். கப்பல் எனும் பொருள் தரும் சொற்கள். அடுத்து 29, ஒரு ஓர் சரியாக அமைந்த சொல். ஒரு ஓர் வந்து சரியாக அமைந்த சொல்ல எங்க இருக்கணும் அப்படின்னு பாத்துக்கோங்க. சோ உயிரெழுத்து முன்னாடி வந்துச்சுன்னா அது வந்து உயிரெழுத்து வர்றதுக்கு இப்போ ஓர் ஆசிரியர் இதான் வந்து சரியான. சரிங்களா? ஓர் ஆசிரியர். இப்போ ஒரு அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து இங்க பின்னாடி வர எழுத்து வந்து உயிர்மை எழுத்தாதான் வரணும். இங்க வந்து என்ன ஆகுது? உயிர்மை எழுத்தாதான் வரணும். ஓர் அப்படின்னு வருதுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் உயிரெழுத்துலதான் தொடங்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி காங்யாச்சா மெய்யெழுத்துக்கு பின்னாடி வரப்ப உங்களுக்கு என்ன வரும்? ஒரு அப்படின்ற வார்த்தையில ஆரம்பிக்கணும். சரியா? ரைட். நெக்ஸ்ட், ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. ஊர் பெயரோட மரு. சோ என்னது? ஆப்ஷன் பி, புதுவை. சரிங்களா? புதுச்சேரிக்கு புதுவை. புதுகை அப்படின்றது என்னது? புதுக்கோட்டை. புதுவை அப்படின்றது புதுக்கோட்டை. சோ இந்த மரு பெயர்கள் ஒரு டேபிளர் காலத்திலேயே நம்மளோட சேனல்லையும் அதே மாதிரி நம்மளோட மெட்டீரியலையும் கொடுத்துருக்கோம். தயவு செய்து பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே. 31வது கொஸ்டின். பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. மேலாளர் செல்வமே போல். சோ இதுல வந்து மிகுந்த செல்வம் உடையவர்கள் எப்படி கருதப்படுகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
சோ தலை தாழ்த்தி வணங்குவது போல். சரிங்களா? சோ மிகுந்த செல்வமுடையவர்கள் அல்லது மேல்மை அடைந்தவர்கள் பணிவுடன் இருப்பார்கள் அப்படின்றத சொல்லுவது. சோ அதை வந்து தலை தாழ்த்தி வணங்குவது போல் அப்படின்றதுதான் இதை மீனிங் குறிக்குது. சரிங்களா? இது வந்து பணிவை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சொல்லிற்கு இணையான வேறு சொல் கண்டறிக. சோ என்னது? சால, உரு, தவ, நுனி, நனி எல்லாமே என்னது பாத்தீங்கன்னா, சோ இதெல்லாம் வந்து முக்கியமா வந்து உரி சொற்கள். சோ இதுக்கு வந்து தவ நனி. சரிங்களா? தவ நனி அப்படின்றதா கரெக்ட். அடுத்து நாட்டு மக்களுடைய டேஸை ஒழிக்க வேண்டும். நாட்டு மக்களுடைய வறுமைகளை கிடையாது, வறுமையை ஒழிக்க வேண்டும். சரியா? வறுமையை ஒழிக்க வேண்டும். சோ இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை உறுப்பு தான் முக்கியமா வந்து, அதான் வந்து ஐ அப்படின்றத சொல்லியிருக்கேன். சரியா? ரைட். நெக்ஸ்ட் இருபொருள் தருக. இருபொருள் தருக 34வது கொஸ்டின். சோ டக்கு டக்குன்னு போகும், நீங்களே ஆன்சர் பண்ணுங்க, நம்மளும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். சரிங்களா? மேவலால். மேவலால் அப்படின்றது என்னது? பொருந்துதலால், பெறுதலால். அதாவது ஒரு விஷயத்தோட இணைச்சு பொருந்தி இருப்பதை குறிக்கிறது மேவலால். அதே மாதிரி ஒரு பொருளை அடைஞ்சாலும் அதை என்னது பெற்றுக்கொண்டாலும் அது வந்து மேவலால் அப்படின்றது இரட்டுற மொழிதல்ல குறிக்கப்படக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அகர வரிசை. சோ என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கா, அப்போ வந்து கோமேதகம் அப்படின்றத வரும். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். அதாவது காங்யாச்சா வரிசையில வரக்கூடியதாக இருக்கு. சரிங்களா? அடுத்து பொருத்தா சொல்லை எடுத்தது. பொருள், காலம், பொருள், இடம். சோ இதெல்லாம் மூணு முக்கியமான என்னது இலக்கணத்தோட வகைகளா இருக்கும். இந்த பேருந்து அப்படின்றதா பொருந்தா. சரியா? அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுக. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சோ அண்டம், அகிலம். சோ இது எல்லாமே எதை குறிக்கக்கூடியதாக இருக்கு? பிரபஞ்சத்தை, இந்த யூனிவர்ஸை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இது வந்து பிரபஞ்சம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பிரபஞ்சம். சரியா? இப்போ வானம், ஆகாயம் மேகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? நிலவு என்பது, இப்ப இதுல வந்து வானம் என்பது ஆகாயத்தையும், நிலவு என்பது சந்திரனையும் குறிக்கிறது. சோ இதெல்லாம் வேற வேற. சோ பிரபஞ்சம் அப்படின்றதா இது ரெண்டையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் 38 கேள்வியினான் என்பதன் சரியான பொருள். கேள்வியினான் என்பதோட சரியான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நூல் வல்லான். என்னங்க? நூல் வல்லான். அறிவுடைய சான்றோரை குறிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. உங்களுக்கே தெரியும் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரு சொல்லியிருப்பா? நன்னூலாரர் சொல்லியிருப்பாரு. சரியா? ஏ அப்படின்னா என்னது? ஏன்னா அம்பு எய்தல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுதான் வந்து சரியானது. அப்ப சோலை அப்படின்னா என்னது? காசோலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. காணா சோலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மூப்பு என்பது மூ. மூப்பு என்பது மூ. அதே மாதிரி கடவுள் என்னது? தே அப்படின்றது கடவுளை குறிக்கும். தேவன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? ரைட். அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்தது ஐயம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். ஐயம்னா என்னது? பயம். அதோட எதிர்ச்சொல்னா தெளிவு. சரியா? பொருள்னா பயம், இதுனா தெளிவு. அடுத்து வினாக்குறி இடம்பெறும் தொடரை கண்டறிக. வினாக்குறி இடம்பெறும் தொடரை கண்டறிக. சோ என்னது வினாக்குறி? நீ வருவாயா அப்படின்னு கேட்கறதா என்னது வினாக்குறி வரும். மற்ற இடத்துல இந்த இடத்துல ஆச்சரியக்குறி வரும். இதுல ஃபுல் ஸ்டாப். சரியா? ரைட். அடுத்து 42வது கொஸ்டின் வியப்புக்குரியதை பொறுத்துக. வியப்புக்குரியதை பொறுத்த சொல்லுங்க. ஓகே. பாம்பு பாம்பு. பாம்பு பாம்புனா என்னது? அவலம், பயப்படுறது. சரியா? 4. வருக வருக அப்படின்னா வரவேற்று. வாழ்க வாழ்னா வாழ்த்துதல். என்ன இதன் பெருமைனா வியப்பு. அப்ப ஆப்ஷன் 4, 3, 2, 1 ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் முகவரி இறுதியில் இடம்பெறும் நிறுத்தல். முகவரியோட இறுதியில வந்து என்ன பண்ணுவாங்க? ஃபுல் ஸ்டாப் தான் வைப்பாங்க, முற்றுப்புள்ளி. சரியா? முகவரியோட இறுதியில பெயரே, கதவு எண், தெரு போன்ற விவரங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கடைசியா வந்து ஸ்டாப் பின்கோடு எழுதிட்டு முற்றுப்புள்ளி தான் வைப்பாங்க இறுதியில. அதே மாதிரி முகவரி அந்த ஸ்டார்டிங்ல இப்ப யாரோட பேர் எழுதுனாங்கன்னா அந்த இடத்துல வந்து அடுத்தடுத்து வரப்ப கார்புள்ளி கமா வைப்பாங்க. சரியா? சோ இப்ப இந்த இடத்துல பின்கோடு இதெல்லாம் வைக்கிறப்ப கடைசியில வந்து முற்றுப்புள்ளி தான் வைப்பாங்க. அடுத்து ஆதலால் என்னும் சொல்லின் பின் எவ்வகை நிறுத்தல் குறியிடுதல் வேண்டும். ஆதலால் இவரை நான் வரவேற்றேன். ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு அடுத்த சொல்ல ஆரம்பிக்கிறப்ப ஆதலால் அப்படின்ற இணைப்பு சொல்ல இருப்பாங்க. அந்த இடத்துல கார்புள்ளி கமா தான் வரும். கார்புள்ளி அப்படின்றது கமா. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் சரியான தொகை மரபு. சோ என்னதுங்க? ஆணிரை தான் வந்து சரியான பசுக்களோட கூட்டத்தை குறிக்கக்கூடியது. ஆனா பசு, பசுக்களோட கூட்டத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்
46வது கொஸ்டின், ஆண்பால் பெயர் சொல்லை கண்டறிய. ஆண்பால் பெயர் சொல். அவன் அப்படின்றது ஆண்பான் பெயர் சொல். அரசினா பெண்பால். பெண்பால். அவர்கள் அப்படின்னா இது வந்து பலர்பால். அவர்கள் அப்படின்றது பலர்பால். இது அது அப்படின்றது ஒன்றன் பால். சோ 5 வகையான பால்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். சோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கால வலு. சோ கால வலு எங்க இருக்கு? கரிகாலன் நாளை வருவான். ஓகே, இது வந்து கரெக்ட். இது வந்து கரெக்ட். கரிகாலன் நேற்று வந்தான். இதுவும் கரெக்ட். சரியா? கரிகாலன் இன்று வருகிறான். இதுவும் கரெக்ட். கரிகாலன் நாளை வந்தான். இதுதான் வந்து தப்பு. ஏன்னா நாளை வருவான் அப்படின்னு தான் வரணுமே தவிர வந்தான் வரக்கூடாது. இதுதான் வந்து காலவெளி. சரியா? ஓகே, நெக்ஸ்ட். சரியான ஒன்றன் பால் பெயர் சொல்லை தேர்ந்தெடு. சரியான ஒன்றன் பால் பெயர் சொல். மலைப்பாம்பு ஊர்ந்தது அப்படின்றதா வரும். மலைப்பாம்பு ஊர்ந்தது அப்படின்னு தான் வரும். ஒன்றன் பால்னா ஊர்ந்தது. மலைப்பாம்புகள் ஊர்ந்தன அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து பலர்பாலை குறிக்கக்கூடியதா. சரியா? பலர்பால் பலவின் பாலை குறிக்கக்கூடியதாக இருக்கு. நெக்ஸ்ட், பெண்பாலை தெரிவு செய்க. என்னது? அரசி அப்படின்றதுதான் பெண்பால். அடுத்து ஒருமை பன்மை பிழை. ஒருமை பன்மை. பன்மை சரியாக பயின்று வரும் தொடரை கதை. பன்மை எதுல கரெக்டா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விண்கலங்கள் விண்ணில் பறந்தன அப்படின்றதா வரும். விண்கலம் விண்ணில் பறந்தது. ஸோ களங்கள் இல்லாம விண்கலம் அப்படின்னா அது வந்து ஒன்றை குறிக்கக்கூடியது. அங்க வந்து பறந்தது அப்படின்னு தான் வரும். விண்கலங்கள் விண்ணில் பறந்தன அப்படின்றதுதான் கரெக்டா இருக்கு. சரியா? நெக்ஸ்ட், ஒருமை பன்மை பிழை. ஸோ அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக உழைப்பை நல்கினார். சரியா? அம்பேத்கர் மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை. சரியா? அடுத்து அவன் படித்தான். இது எவ்வகை வினை அப்படின்னு கேட்டிருக்கான். சோ வினைகள்ல இருந்து முக்கியமா கேட்கிறான். அவன் படித்தான். அவன் படித்தான் அப்படின்றது என்னது? தன்வினையே சொல்லக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அவன் படிக்கிறான், அவனாதான் படிச்சுக்கிறான். சரிங்களா? ஒரு எழுவாய் ஒரு செயலை தானே செஞ்சா அது வந்து தன்வினை எனப்படும். சரிங்களா? அப்ப அவன் என்பது எழுவாய், படித்தான் என்பது தன்வினை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்வினை அப்படின்னா என்னது? செய்வினை அப்படின்னா எழுவாய் ஒரு செயலை செய்ய அது ஒரு செய்யப்படுவதை பொருளை கொண்டு முடிவது. அதாவது அவன் பாடம் படித்தான். அப்ப அந்த இடத்துல செய்யப்படும் பொருள் வருது பாத்தீங்கன்னா அதுதான் வந்து செய்வினை. அடுத்து செய்யப்பாட்டு வினை அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யப்படும் பொருளை முதன்மை வைக்கிறது. பாடம் அவனால் படிக்கப்பட்டது அப்படின்னா அந்த இடத்துல செய்யப்பாட்டு வினை. பிறவினை அப்படின்னா என்னது? அவன் படிப்பித்தான், இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னா அது வந்து பிறவினை. அவன் படிப்பித்தான். எழுவாய் ஒரு செயலை தான் செய்யாமல் பிறரை செய்ய தூண்டுவதுதான் வந்து பிறவினை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எல்லாத்துக்குமே நான் எக்ஸ்பிளைன் சொல்றேன். இதெல்லாம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து கவிதை சீதாவால் இயற்றப்பட்டது. அப்ப கவிதை எழுவாய். சீதான்றதுதான் உங்களுக்கு வந்து என்னது? எழுவாய். கவிதைன்றது செய்யப்படும் பொருள். நான் இப்ப சொன்னதான் செய்யப்படும் பொருளை முதன்மையாக கொண்டு வந்ததுன்னா அது வந்து செய்யப்பாட்டு வினை. நம்ம இருக்கா? இப்பதான் நான் சொன்னேன். அப்ப வந்து இந்த இடத்துல வந்து என்னது? செய்யப்பாட்டு வினை. அடுத்து 54 சொற்களை ஒழுங்குபடுத்து. தண்ணீரை கிணற்று வெள்ளம் கொண்டு போகாது. கிணற்று தண்ணீரை கிணற்று வெள்ளம் கொண்டு போகாது. சோ இது எது கரெக்டானது? கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. கிணத்துக்குள்ள இருக்க தண்ணியை வெள்ளம் கொண்டு போக முடியுமா? ஆழமா இருக்கக்கூடிய தண்ணீரை எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் என்ன பண்ண முடியாது? அடிச்சு கொண்டு போக முடியாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட பழமொழிதான். சரியா? அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குங்க. சரியா? அதிகமான அவ்வைக்கு நெல்லிக்கனி வழங்குதல். இது எது சரியான சொற்றொடர் அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் ஏ தான். அடுத்து கலைச்சொல் அறிக்கை. நான் சொன்ன கலைச்சொல்களே 10-15 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது. எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பம். எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பம். அகலாய்வு அப்படின்னா என்னது? எக்ஸவேஷன். நடுக்கல் அப்படின்னா ஹீரோ ஸ்டோன். அதே மாதிரி பண்பாட்டு குறியீடு அப்படின்னா கல்ச்சரல் சிம்பிள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே நான் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். நீங்களும் தயவு செய்து நல்லபடியா படிங்க. இந்த ஒன்றை படிச்சாலே நீங்க வந்து அடுத்த எக்ஸாமுக்கு ரொம்ப தயாரா. சரியா? அடுத்து கலைச்சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். ஸோ இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. கலைச்சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? ட்விட்டர்னா என்னது? கீச்சகம். குருவி கூடு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? ட்விட்டரோட சிம்பிள் இப்போ வந்து எக்ஸ்னு மாறிடுச்சு. சரிங்களா? கீச்சகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புலனம் அப்படின்னா என்னது? இது வந்து வாட்ஸ்அப். புலனம்னா வாட்ஸ்அப். படவரி அப்படின்னா பின்ட்ரெஸ்ட். கட்செவி அப்படின்னா என்னது? கட்செவி அப்படின்னா இன்ஸ்டாகிராம்.
கஷ்டவினா இன்ஸ்டாகிராம் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடியதுக்கு தமிழ் அர்த்தங்களை தயவுசெய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு கொடுக்கக்கூடிய ஆன்சர்ல எதுவும் தவறு எதுவும் இருந்துச்சுன்னா தாராளமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது சரியா தான் நம்ம சொல்றோம் முடிஞ்ச அளவுக்கு. ஏதாச்சும் 1-2 தப்பா ஆயிடுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, சார் இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் அப்படின்ட்டு. சரியா? அடுத்து இ லேர்னிங் வெப்சைட். இ லேர்னிங் வெப்சைட் என்பதன் கலைச்சொல் தருக. இ லேர்னிங் வெப்சைட்டோட கலைச்சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது? 58 ஆன்சர் பண்ணுங்க. இ லேர்னிங் வெப்சைட் அப்படின்றது என்னது? மின்கற்றல் இணையதளம். மின்கற்றல் இணையதளம். சரியா? இப்ப இயங்கு இணையதளம் அப்படின்னா என்னது? டைனமிக் வெப்சைட். டைனமிக் வெப்சைட் அப்படின்றதா இதோட கலைச்சொல். அடுத்து உளவி. உளவினா பிரவுசர். உளவினா பிரவுசர். சரியா? அடுத்து இணைய வரலாறு அப்படின்னா என்னது? இன்டர்நெட் ஹிஸ்டரி. இன்டர்நெட் ஹிஸ்டரி. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் 59 கலைச்சொல் தருக. எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ். எலக்ட்ரானிக் அப்படின்னா மின்னணு, எஃபெக்ட்ஸ்னா உத்திகள். ஆப்ஷன் டி. சரியா? ஆப்ஷன் டி. சோ பண்பலை அப்படின்னா என்னது? பண்பலை நீங்க எஃப்எம்லாம் கேட்டீங்கன்னா 108.4 பண்பலையில் வாசித்து கொண்டிருப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படின்றதான் உங்களுக்கு பண்பலை அப்படின்றது அழைக்கப்படும். சரிங்களா? ஓகே. எதிரொலி அப்படின்னா என்னது? எக்கோ. எதிரொலி அப்படின்னா இது ஒளியும் ஒளியும் இல்லைங்க, எதிரொலியும் இல்லைங்க, இது நம்ம சிரிப்பொலி அப்படின்ற மாதிரி எக்கோ. சரியா? அடுத்து மின்னணு ஊடகம். மின்னணு ஊடகம் அப்படின்றது என்னதுங்க? மின்னணு ஊடகம் எலக்ட்ரானிக் மீடியா. எலக்ட்ரானிக் மீடியா. சரியா? சோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம இது பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும். அதுதான். அடுத்து கலைச்சொல்லை அறிக. ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது என்னது? ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது வனவியல். விலங்கியல் அப்படின்னா ஜுவாலஜி. ஜுவாலஜி. காடு அப்படின்றது ஃபாரஸ்ட். காடு அப்படின்றது ஃபாரஸ்ட். அளவீட்டியல் அப்படின்னா என்ன அழைக்கப்படும்? மெட்ராலஜி இல்ல மெஷர்மெண்ட் எதனால அழைக்கப்படும். சரிங்களா? மெட்ராலஜி என்று அழைக்கப்படும். அதுக்கப்புறம் வேற என்ன? அளவீட்டியல், மெட்ராலஜி. சரியா? மெட்ராலஜி அல்லது மெஷர்மெண்ட் அப்படின்றத குறிக்கக்கூடிய. அடுத்து கலைச்சொல்லை தேர்வு செய்ய. நான் சொன்ன கலைச்சொல்கள் 10-15 கொஸ்டின். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சாமா ஊ சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ அப்படின்றத சொல்லுவாங்கல்ல, அதுதான். சரியா? ஓகே. ரைட். நெக்ஸ்ட் சிம்பலிசம். சிம்பலிசம்னா என்னது? குறியீட்டியல். சிம்பிள்னா குறியீடு, சிம்பலிசம்னா குறியீட்டியல். வடிவியல் அப்படின்றது என்னது? சர்க்கிள் ஜியாமெட்ரி. வடிவியல்னா இது சாரி வடிவியல்னா ஜியாமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜியாமெட்ரி பாக்ஸ் சொல்லுவோம்ல, ஜியாமெட்ரி. சரியா? வடிவியல் அப்படின்னா ஜியாமெட்ரி. சார் என்ன சார் இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கீங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது உங்களுக்கு முன்னாடி ஒரு மாடல் டெஸ்ட், தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோ. அடுத்து புள்ளியன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். புள்ளியன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மட்டவியல் அப்படின்னா சர்க்கிள் ஜியாமெட்ரி. சர்க்கிள் ஜியாமெட்ரி. ஓகே. சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். ரைட்டா? அடுத்து கலைச்சொல்ல இருக்க பயோதெரபி. பயோதெரபினா என்னது? உயிர் மருத்துவம். பயோதெரபினா உயிர் மருத்துவம். உயிரியல் அப்படின்னா பயாலஜி. உயிரியல் அப்படின்னா பயாலஜி. உயிர்கூறியல். உயிர்கூறியல் என்னது? அனாட்டமி. அனாட்டமி. உயிர் வகை அப்படின்றது என்னது? ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீசிஸ். சரியா? ஓகே. லைஃப் ஃபார்ம் அல்லது ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க. அடுத்து தீசிஸ். தீசிஸை நான் என் தீசிஸை சப்மிட் பண்றேன்னு சொல்லுவாங்களா, ஆய்வேடு. நான் பண்ண ஆய்வு தான் தீசிஸ். கையேடு அப்படின்னா என்னது? ஹேண்ட்புக் அல்லது என்னது? மேனுவல். மேனுவல்னு சொல்லுவாங்க அல்லது ஹேண்ட்புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவாளர் அப்படின்னா என்னது? இன்டெலெக்சுவல். இன்டெலெக்சுவல் அப்படின்றதா அறிவாளர். சரியா? சின்னம் அப்படின்னா என்னது? சிம்பல் அல்லது எம்பல்லம். எம்பல்லம். நேஷனல் எம்பல்லம் சொல்லுவோம்ல, சரியா? அதாவது சிம்பல் அப்படின்றது சொல்லலாம். சரியா? ரைட். அடுத்து கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். மிசைல் அப்படின்றது என்னது? மிசைல் அப்படின்றது ஏவுகணையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். கடல் மைல் அப்படின்றது என்னது? நாட்டிக்கல் மைல். கடல் மைல் அப்படின்றது நாட்டிக்கல் மைல். ஓகேவா? லான்ச் வெஹிக்கிள் அப்படின்றது ஏவு ஊர்தி. லான்ச் வெஹிக்கிள் அப்படின்றது ஏவு ஊர்தி. சரியா? பதிவிறக்கம் அப்படின்னா என்னது? டவுன்லோட். பதிவிறக்கம் அப்படின்னா டவுன்லோட். சரியா? நெக்ஸ்ட் 66வது கொஸ்டின். ஏழை இளம் விதவைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் நோக்கத்துடன் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் செயல்பட்டு வருகிறது. இத்தேதியில் பயனாளருக்கான தகுதிகள் என்னன்னு கேட்டிருக்கு. சோ தகுதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுமணத்தின் போது மணமகளின் குறைந்தபட்ச வயது 20ஆக இருக்க வேண்டும். இது சரி. அதே மாதிரி மறுமண நாளிலிருந்து 6 மாதத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். இது சரி.
அதே மாதிரி இந்த உச்ச வரம்பு கிடையாது, இதுவும் கிடையாது. அப்ப வந்து 2, 4 தான் சரி. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். சரியா? ஓகே. கீழ்கண்ட பழமொழியின் பொருளை தேர்வு செய்ய. சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? அதாவது சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா, அதோட பழமொழியோட பொருள் என்ன அப்படின்றதை கேட்டிருக்காங்க. அதாவது கனவுல காணக்கூடிய பொருள் எல்லாமே நிஜத்துல நமக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, பலனும் தராது. இப்ப கனவுல கார் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கார் வாங்கிடலாம், ஆனா அதுக்குன்னா உழைப்பு போடணும். இப்ப கனவுல நம்ம அரிசியை கனவு காண்டிட்டு அந்த அரிசியை வச்சு நம்ம சோறாக்கணும்னு கேட்டீங்கன்னா சோறாக்க முடியாது. சரியா? சோ அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உழைப்பின்றி ஊதியம் இல்லை. இப்ப நம்ம கனவுல கார் வாங்கிட்டோம் அப்படின்னா நேர்ல கார வாங்க முடியாது, அதுக்குண்டான உழைப்பை நம்ம போட்டா மட்டும்தான் நம்மளால வாங்க முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமே எடுத்துக்கிட்டாலும் நம்ம கனவு காண்டா கவர்மெண்ட் ஆபீசர் ஆகிட முடியாது, அதுக்கு உண்டான உழைப்பை நம்ம போட்டாதான் நம்ம ஒரு அரசு அதிகாரியா ஆக முடியும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் 68வது கொஸ்டின். கீழ்காணும் பழமொழியின் பொருளை தெரிவு செய்க. அதிர அடிச்சா உதிர விளையும். சோ பயங்கரமா இருக்குல்ல, அதிர அடிச்சா உதிர விளையும். சோ பயிரை நன்கா உழுகும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அதே மாதிரி பயிரை நல்லா உழும் போதும் அதே மாதிரி பயிரை நல்லா அடிக்கும் போதும் உங்களுக்கு என்னது, பயிர் நிறைய கிடைக்கும், மகசூல் அதிகமா கிடைக்கும். சோ கடின உழைப்பு தான் உங்களுக்கு என்னது, முயற்சி கிடைக்கும். சரியா? சோ அதுக்குண்டான பழமொழியோட பொருள் என்ன அப்படின்னா, முயற்சி திருவினை ஆகும். சரியா? ஓகேவா? ரைட். அடுத்து கீழ்கண்ட பழமொழியின் சரியான பொருள். கீழ்கண்ட பழமொழியோட சரியான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அவ்வப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லது. அவ்வப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லது அப்படின்றத சொல்லியிருக்கோம். சோ அவ்வப்பொழுது அப்படின்னா வீணான பயனில்லாத நேரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். தவப்பொழுதுனா பயனுள்ள நல்ல செயல்கள் செலவிடப்படும் நேரத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு நேரத்தை வீணாக்கமையை பற்றி தான் பேசுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் முதலை கண்ணீர். முதலை கண்ணீர் எல்லாருக்குமே மரபுத்தோடு தெரியும், பொய்யான அழுகை. சோ முதல்ல என்ன பண்ணுமா, முதல்ல என்ன பண்ணும், பொய்யான அழுகை அமர்ந்து அதோட நீர்ல வர கண்ணுல வர நீரை வச்சு மற்ற பொருளை வந்து இழக்கக்கூடியதாக இருக்கும், ஈர்க்கக்கூடியதாக. அடுத்து மரபு தொடர்களை பொருளோடு எழுதுக. கொடிக்கட்டி பலகை என்னது, புகழ் பெற்று விளங்குதல். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் 72வது கொஸ்டின். மரபு தொடரை பொருளோடு பொறுத்துக்க. கல்லில் நார் உரித்தல். ஒரு கல்லை எடுத்து அதுல நார் உரிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. சோ அது வந்து இயலாத செயல், இயலாத செயல் அப்படின்றதான் உண்மையான. சரியா? அடுத்து ஊமை தொடர். சோ இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரியா? விழலுக்கு இறைத்த நீர் போல. சோ விழலுக்கு அதாவது வெட்ட வெளிக்கு பயன்படுத்துற நீர் வந்து என்னது, பயனற்ற செயல். சரியா? ஒண்ணுக்குமே யூஸ் ஆகாது. அதே மாதிரி எதிர்பாராத நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிணற வெட்ட பூதம் கிளம்பியது போல், இதெல்லாம் வந்து எதிர்பாராத நிகழ்வு. சரியா? அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல. சோ இந்த ஓமை தொடர் விளக்கும் கருத்து என்ன? சோ கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது வெளிப்படையாக இருப்பது, வெளிப்படையாக இருப்பது. உள்ளங்கனியில வச்சிருக்க நெல்லிக்கனி வந்து கண்டிப்பா தெரிஞ்சிடும் அப்படின்றது. சோ மிக தெளிவா வெளிப்படையாக இருக்கிறது தான் சொல்லக்கூடியது. அடுத்து 75. எலியும் பூனையும் போல. என்னது, எலியும் பூனையும் எதிரிகள், பகமை பாராட்டுதல். அடுத்து கீழ்காணும் பத்தியை படுத்தி. சோ இதுலனா ஈஸியா 5 கொஸ்டின் எடுக்கிறாங்க. அதனால ஈஸியா இது அகர வரிசை, அப்புறம் இப்ப கொடுத்த பழமொழி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வேர் சொல்லு, இதெல்லாம் ஈஸியா உங்களுக்கு 40 கொஸ்டின் ஈஸியா நீங்க அடிச்சு. உலகுக்கு இந்தியா அளித்த மிகப்பெரிய கொடையாக என்ன கலை? இது யோகா கலை. ஓகே. 76வது கொஸ்டின். எப்பொழுது சர்வதேச யோகா தினம்? சோ இங்க இருக்கு பாருங்க, ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதை படிச்சு நம்ம அப்படியே எழுதிடலாம். யார் புகழாரம் சூட்டியுள்ளார்? இங்க பாருங்க, தூதர் மே எலின். தூதர் மே எலின் என்பவர் தான், ஸ்டெனர் என்பவர் தான் புகழாரம் சூட்டியுள்ளார். அடுத்து வந்து எந்த ஆண்டில் பிரதமர் யோகா பயிற்சியை முன்னின்று நடத்தினார்? எந்த ஆண்டு? 2023ஆம் ஆண்டு. சரியா? சோ எங்க சபை எந்த நாட்டில் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூயார்க் நாட்டு. 2023. அவ்வளவு சிம்பிள். 5 கொஸ்டின் ஆன்சர் ஈஸியா வாங்கி. ரைட்டா? அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ரிஜிஸ்டர். சோ ஆன்சர் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான், 100 கொஸ்டின்ஸ் முடிக்க போறோம். டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. சோ இதே மாதிரி தான் உங்களுக்கு ஜிஎஸ்எம் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம், மேக்ஸும் எக்ஸ்பிளனேஷன் தயவு செய்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ டிஸ்ட்ரிபியூஷன் ரிஜிஸ்டர் என்று அழைக்கப்படும் பதிவேடு சொல்லுங்க. ஆன்சர் பண்ணுங்க. சோ ஆன்சர் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ரிஜிஸ்டர். டிஸ்ட்ரிபியூஷன் ரிஜிஸ்டர்னா என்னங்க? டிஸ்ட்ரிபியூஷன் ரிஜிஸ்டர். டிஸ்ட்ரிபியூஷனா என்னது? பகிர்மானம். பகிர்மான பதிவேடு. சரிங்களா? பகிர்மான பதிவேடு. சோ நிலுவை பட்டியல் அப்படின்னா அரியர் லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். நிலுவை பதிவுனா அரியர் லிஸ்ட். சரியா? அலுவலக ஆணைனா ஆபீசர் ஆர்டர்
ரிஜிஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். திருத்த பதிவேனா அமெண்ட்மெண்ட் ரிஜிஸ்டர். சரியா? அடுத்து கேபினெட்னா என்னது? கேபினெட் குழு, அமைச்சரவை தூதுக்குழு. சரிங்களா? அமைச்சரவை அப்படின்றது கேபினெட். மக்களவை என்னது? லோக்சபா, ராஜ்யசபா. மக்களவை என்பது லோக்சபா, ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், லோக்சபா. மாநிலங்களவை அப்படின்னா என்னது? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். சரியா? அதாவது ராஜ்யசபா, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல் இது சம்பந்தமா இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சட்டசபை அப்படின்னா என்னது? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சரியா? எல்லாத்துக்குமே நம்ம சொல்லிடுவோம். சரியா? ரைட். அடுத்து மில்லட்ஸ். மில்லட்ஸ்னா என்னதுங்க? சிறுதானியங்கள். மில்லட்ஸ்னா சிறுதானியங்கள். சரியா? அடுத்து நோய்னா டிசீஸ், நோய்னா டிசீஸ். ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி, ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி. நுண்ணுயிர் முறி அப்படின்றது ஆன்டிபயாட்டிக், ஆன்டிபயாட்டிக். நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்கல்ல, ஆன்டிபயாட்டிக், நுண்ணுயிர் முறி. அடுத்து 84வது கொஸ்டின், நைட்டிங். 84வது கொஸ்டின் நைட்டிங். நைட்டிங்னா என்னது? பின்னுதல். நைட்டிங்னா பின்னுதல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கைவினைகள்னா என்னது? கிராஃப்ட்மேன், கிராஃப்ட்மேன் அல்லது ஆர்ட்மேன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடை முடைதல் அப்படின்னா என்னது? பேஸ்கெட் வீவிங், பேஸ்கெட் வீவிங். சடங்கு அப்படின்னா செர்மோனி அல்லது ரிச்சுவல் அப்படின்னு நடக்குது. சரியா? அடுத்து 85வது கொஸ்டின், ரீஃபார்ம் என்ற சொல்லுக்குரிய தமிழ் சொல் என்ன? ரீஃபார்ம் என்ற சொல்லுக்குரிய தமிழ் சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? ரீஃபார்ம், சீர்திருத்தம். பகுத்தறிவு, ரேஷனலிசம். பகுத்தறிவு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷனலிசம். அடுத்து தத்துவம் அப்படின்னா பிலாசபி, தத்துவம் அப்படின்னா பிலாசபி. அடுத்து நேர்மை அப்படின்னா ஹானஸ்டி அல்லது இன்டெகிரிட்டி, ஹானஸ்டி அல்லது இன்டெகிரிட்டி அப்படின்றது ஞாபகம். ஓகே, ரைட். அடுத்து பரவு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகாலரிடம் கவியரசி என்ற பட்டத்தை பெற்றவர். கவியரசி என்ற பட்டத்தை பெற்றவர் யாரு? முடியரசன். யாருங்க? முடியரசன். சரியா? சோ அறிஞர் அண்ணா இவரை வந்து என்ன சொல்லியிருப்பாரு? தமிழ்நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்பட்டிருப்பார். தமிழ்நாட்டின் வானம்பாடி அப்படின்னு இவரை வந்து சொன்னது யாரு? அண்ணா. சரியா? தமிழ்நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அண்ணா வந்து இவரை வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே, அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட், தாராபாரதியோட இயற்பெயர். தாராபாரதியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன். அவர் தனது பேரோட என்னது? ராதால வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் மீது கொன்ற பற்றதுனாலதான் என்ன பண்ணிருப்பாரு? ராதாகிருஷ்ணன் அப்படின்றது தாரா பாரதி, அதாவது தாரா, இந்த ராதா அப்படின்றதுக்குள்ள இதை திருப்பி போட்டு தாரா பாரதி அப்படின்னு இணைச்சிருப்பாரு. ஓகேவா? ரைட். முத்தையா அப்படின்றது என்னது? கண்ணதாசனோட இயற்பெயர். முத்தையா அப்படின்றது கண்ணதாசனோட இயற்பெயர். சரியா? அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த ஆண்டு. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த ஆண்டு. சோ புதுச்சேரியில 1891 புதுச்சேரியில பிறந்திருப்பார். புதுச்சேரியில ஏப்ரல் 29 பிறந்திருப்பாரு. சோ டேட்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க, முடிஞ்சாலும் கரெக்டா தான் கொடுத்துருவோம். தவறு எதுவும் இருந்துச்சா தாராளமா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து பாவலேறு பெருஞ்சித்திரனோட இயற்பெயர். பாவலேறு பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துரை மாணிக்கம். பாவலேறு பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் துரை மாணிக்கம். இவர் தான் வந்து என்னது? இயற்பெயர் என்னது? பெருஞ்சித்திரன். பெருஞ்சித்திரம் எனும் புலைப்பெயர்ல தான் எழுதியிருப்பாரு. இவர் வந்து தமிழ் விசிட்டு தென்மொழி இவங்க இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பியவர் யாரு? துரை மாணிக்கமான பெருஞ்சித்திரன் தான். சரியா? நெக்ஸ்ட், பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு அனைத்து வளமும் உண்டென்று சொன்னதுண்டு, தமிழ் வளம் சொல்வளம் மிக்கது என கூறியவர் யார்? சோ இந்த கோர்ஸை கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவநேய பாவனார். தேவநேய பாவனார். சரிங்களா? செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேர முதலி திட்டத்தின் முதன்மை இயக்குநராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவநேய பாவனார் தான். சரிங்களா? தேவநேய பாவனார் தான். ஓகே. அடுத்து ஆற்றில் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளை தேடி எடுத்து வந்தவர் யாருன்னா ஆற்றில் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளை தேடி எடுத்து வந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? ஊவே சாமிநாதன். உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் சாமிநாதன் அப்படின்றது அவரோட பேரு. சோ இவர் தான் வந்து என்னது? பல்வேறு இலக்கிய சுவடிகளை அழிந்து போகும் நிலையில் உள்ள எல்லா இலக்கிய சுவடி ஓலைச்சுவடிகளையும் தேர்ந்தெடுத்து ஆற்றுல போனதெல்லாம் எடுத்து என்னது? தமிழ் இலக்கியத்திற்கு பெரும் பங்காற்றினவர் யாரு? தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஊவே சாமிநாதன். அடுத்து பின்வருவற்றில் எம்மொழி தென் திராவிட மொழிகளில் ஒன்று. சோ எது தென் திராவிட மொழிகளில் ஒன்று? கன்னடம். சரியா? கன்னடம் அப்படின்றது தென் திராவிட மொழிகளில் ஒன்று. சரியா? ஓகே. சோ தெலுங்கு அப்படின்றது இது வந்து நடு திராவிட மொழி. தெலுங்கு அப்படின்றது நடு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. இந்த கோண்டா
அதுக்கப்புறம் மண்டா, இது வந்து மத்திய திராவிட மொழி குடும்பம். சரியா, ஞாபகம் வச்சுக்கணும். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? தேவநேய பாவலர். தேவநேய பாவனார். வேர்ல்டு தமிழ் அகாடமி 1968 திருச்சியில என்ன பண்ணிருப்பாரு தொடங்கி அதோட தலைமையாகவும் இருந்திருப்பார். யாரு? தேவநேய பாவலர். அடுத்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். என்னது? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்றது முக்கியமா இவர் தான் தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞர், நாமக்கல் கவிஞர். பாரதிதாசன் அப்படின்றவர் யாரு? இவர் ஒரு புகழ்பெற்ற பகுத்தறிவு எழுத்தாளர். சோ இவர் வந்து புரட்சி கவி, பாவேந்தர் என்று அழைக்கப்படக்கூடியவர். கண்ணதாசன் அப்படின்னா என்னது? இவரோட இயற்பெயர் தான் முத்தையா அப்படின்னு பார்த்தோம். சோ தமிழ் திரைப்பட பாடலாசிரியராக திகழ்ந்தவர். சரியா, இவர் கவியரசு, கவிஞர்களின் அரசன் என்ற புனைப்பெயரால் அறியப்படுவது. யாரு? இந்த கண்ணதாசன். சரியா, நெக்ஸ்ட் 94 சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? 94 சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாரு? காரியாசன். சரியா, மதுரை தமிழாசிரியர் மாக்காயாரனின் மாணவரான காரியாசன் என்பவர் தான். அடுத்து 3 அரையினார். இவர் எந்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து பழமொழி 400 இந்த நூலத்தோட ஆசிரியரா இருக்கார். பழமொழி 400. நக்கீரன் என்பவர் சங்க காலத்தை சேர்ந்தவர். இவர் வந்து மதுரையில என்னது வாழ்ந்தவர். சரியா, 10 பாட்டுல திருமுருகாற்றுப்படை, நெடுநாள் வரை வந்து இவர் முக்கியமா இவரோட நூல்களா. அடுத்து வடுகநாதர் என்பவர் சிவகங்கை சமஸ்தானத்தோட மன்னராக கருதப்படுகிறார். சரியா, அடுத்து முதுமொழி காஞ்சியோட நூலின் ஆசிரியர் யாரு? மதுரை கூடலூர் கிழார். சரியா, 18 கீழ் நூல்கள்ல இந்த முதுமொழி காஞ்சி அப்படின்றதும் ஒன்று. சரியா, ஒவ்வொரு 10லும் 10 முதுமொழிகளே கொண்டுள்ளதாக இருக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து நப்பூதனார் அப்படின்றவர் சங்ககால புலவர். இவர் வந்து முல்லைப்பாட்டு, 10 பாட்டுல முல்லைப்பாட்டு அந்த நூலை பாடியவர் இவர் தான். அகத்தியர் அப்படின்னா இவர் எழுதிய நூல் தான் அகத்தியம். சோ நமக்கு முதல்ல கிடைக்கப்பட்ட மொழி நூல் இலக்கண நூலானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்தியம் அப்படின்றதுதான். அடுத்து 3 என்னன்னா நான் சொன்னேன், பழமொழி 400 என்ற நூலை எழுதியது. அடுத்து குறப்பாவின் அணியை கண்டறிங்க. பன்னெண்ணாம் பாடல் கியப்பென்றல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத தான். சோ இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அணி? எடுத்துக்காட்டு ஓமை அணி. சோ இதுல முதல் வரக்கூடிய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பாடலோடு இது வந்து பொருந்தவில்லை எனால் இசையால் என்ன பயன் அப்படின்றதோ சொல்லக்கூடியதாக இருக்கும். சோ அது போலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? சோ இரக்கமே இல்லை அப்படின்றப்ப கண்களால என்ன பயன் அப்படின்றதுதான் சோ பொருத்தி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓமை வேறு ஓமையம் வேறாக கூறி ஓமை உருவு மறைஞ்சு வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்? எடுத்துக்காட்டு ஓமையாக கருதப்படும். சரியா, ஓமையணி அப்படின்னா என்ன நடக்கப்படும்? சோ ஒரு பொருளை மற்றொரு பொருளோட ஓமைப்படுத்தி கூறுவதா ஓமையணி. சரியா, அடுத்து உருவகம் அப்படின்னா என்னங்க? உருவகம் அப்படின்னா இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்லக்கூடியது. சரியா, இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்லக்கூடியது உருவகம். ஓமையையும் ஓமிக்கப்படும் பொருளையும் வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக காட்டுவது இல்பொருள் ஓமையணி தான். இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டி அதை ஓமைப்படுத்தி கூறுவது இல்பொருள் ஓமையணி. சோ இதெல்லாம் வந்து தனியா நம்ம பாக்குறப்ப நான் டீட்டெயிலா சொல்றேன். சரிங்களா, ஓகே. சரியாக சீரமைய பெற்ற பொருளை கண்டறிவது. சரியாக சீரமை இருள் தீர எண்ணிச்செயல் அப்படின்றதான் சரியான விடை. சோ இதோட திருக்குறள் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணி துணிக கருமம் அப்படின்ற அதிகாரத்துல வரக்கூடியது. எண்ணி துணிக கருமம் அப்படின்றதுதான். அதாவது பொருள் கருவி காலம் வினையனோடு 5 இருள் தீர எண்ணிச்செயல். சோ திருக்குறள் நோட் பண்ணிக்கோங்க. பொருள் கருவி காலம். சோ இதெல்லாம் வந்து மேபி அடுத்ததே இதே மாதிரி எதிர்பார்க்கலாம். விடையினோடு 5 வினையிடனோடு 5 இருள் தீர எண்ணிச்செயல். இருள் தீர எண்ணி செயல். சோ இதுல எதுல வரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா, எண்ணி துணிக கருமம் அந்த அதிகாரத்தின் கீழ் வரக்கூடியது. சரியா, அதாவது இதுல வந்து நமக்கு இதுல முக்கியமா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 விஷயம் சொல்றாங்க. வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொள்ளும் செயல்முறை மற்றும் உரிய இடம். இந்த 5 சேர்ந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆராய்ந்து பின்னாடி ஒரு செயலை செஞ்சோம்னா நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து அழுக்காரி என்பதோட பொருள். அழுக்காரி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அழுக்காரி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறாமை. அழுக்காறு அவாவகிலி இன்னா சொல் 4 இழுக்கா இயன்றது அறம். இந்த குறள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சல் ஆகிய இந்த 4 கூட்டங்களுக்கும் இடம் கொடுக்காம என்ன பண்ணணும்? முக்கியமா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா,
அடுத்து 99வது கொஸ்டின், விருந்தினரின் முகம் எப்போது மாறுபடும்? சோ நம்ம முகம் மாறினாதான் என்னவா இருக்கும்? விருந்தினரோட முகம் மாறுபடும். அனிச்சம் மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோப்ப குலையும் விருந்து அப்படின்றத சொல்லுவாங்க. அனிச்சம் பூவானது மோந்து பார்த்தாலே வாடிவிடும். அதே மாதிரி நம்மளோட விருந்தினர் முகம் நம்ம முகம் வாடினாலே வாடிடும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினம் ஓமப்படும். கேள்விப்பட்டிருக்காமா? ஒழுக்கம் அப்படின்றது எதிர்ச்சல் இழுக்கம். சரியா? சோ இந்த எக்ஸாம் எழுதினவங்க இந்த 100ல எத்தனை கொஸ்டின் அடிச்சீங்க? அதே மாதிரி இப்ப நீங்க மாடல் டெஸ்டா எழுதுனவங்க எவ்வளவு பேர் நீங்க வந்து மார்க் எடுத்தீங்க? சோ இதெல்லாம் வந்து டீடைல் எக்ஸ்பிளனேஷன். தயவு செய்து வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சோ அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நம்ம மெட்டீரியல் வாங்கினாலும் தாராளமா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. 7 யூனிட் 110 டாபிக் பக்காவா கவர் பண்ணி பேஸ்ட் ஆன் எக்ஸாம் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா டெலகிராம்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.